இந்த நொடியிலிருந்து நான் முடிவெடுக்கிறேன், இனிமேல் நான் இதை சாப்பிடவே மாட்டேன் இப்படிலாம் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, சொல்லும் போதே உங்கள் மனசுக்குள்ளே நீங்களே சொல்லிக்கோங்க, தம்பி இப்படிலாம் எடுக்கிறது ஓகே, இவங்க எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, நீ 4 நாள் கழித்து சாப்பிட்டேன்னா, ஆனாலும் பரவாயில்ல, நான் விழுவேன், ஆனால் விழுந்ததுக்கப்புறம் திரும்ப எந்திரிப்பேன் அப்படிங்கிறத நீங்கள் அப்போவே உங்கள் மைண்டில் சொல்லிக்கோங்க. இங்கே பாடுறா, நீ நினச்ச மாதிரி அப்படியே சாகிற வரைக்கும் அப்படியே பர்ஃபெக்டாலாம் இருக்க முடியாது, நீ அவ்வளோலாம் யோக்கியம் கிடையாது, அதனால் 3 5 நாளோ 10 நாளோ 1 மாதமோ 2 மாதமோ உன்னால் கடைபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் ஒரு தடவை நீ தப்பு பண்ணுவ, தப்பு பண்ண உடனே போச்சு முடிஞ்சிச்சு, என் வாழ்க்கை இவ்வளோ நேரம் பண்ணதே வேஸ்ட்டு அப்படின்னு மட்டும் நினைக்காத. அப்படி ஒரு தடவை தப்பு பண்ணதுக்கப்புறம் திரும்ப 6 மாதம் நீ தப்பு பண்ணாமல் இருப்ப, 6 மாதம் கழிச்சும் திரும்ப ஒரு தடவை தப்பு பண்ணலாம், ஆனால் அதுக்கப்புறம் 6 வருஷம் தப்பு பண்ணாமல் இருப்பேன். அப்போ நம்மளோட கிராஃப் எப்பயுமே ஐன்னு போகாது. அப்போ கிராஃப் எப்படி போகும்? ஒரு தடவை போவோம் அப்புறம் விழுவோம், ஒரு தடவை போவோம் விழுவோம், ஒரு தடவை போவோம் விழுவோம். ஆனால் தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இப்படி போய் விழுந்தது தெரியாது,